இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிய கொடுத்த வசனம் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, காலேப் தன்னுடைய மகள் அச்சாலை விவாகம் பண்ணி கொடுக்கின்றார். அப்பொழுது அவள் புறப்பட்டு கழுதையின் மேலே ஏறி புறப்பட்டு போகின்றாள். அப்பொழுது மறுபடியும் கழுதையின் மேலிருந்து இறங்குகின்றாள். அப்போது காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அப்பொழுது அவள் சொல்கின்றாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்திருக்கிறீங்களே, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் அச்சாள் கேட்கின்றாள். அப்பொழுது பாருங்க, காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அப்படியானால் உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நல்ல நிலத்தை எனக்கு தரணும், செழிப்பாக இருக்கிற இடத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி மகள் கேட்ட உடனே அந்த தகப்பன் கொடுக்கின்றார். அப்படியானால் இன்றைக்கும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்கும் பொழுது, நீங்களும் நானும் கேட்கும் பொழுது அவர் நமக்கு தராமல் இருப்பாரா? பிரியமானவர்களே, நிச்சயமாக தருவார். நீங்களும் கூட ஒருவேளை உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் தருவார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியானால் நீங்களும் கூட கர்த்தரிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு ஒருவேளை வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கலாம், ஒரு சொந்த வீடு வேணும், ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டலாமே என்று சொல்லி கூட நீங்கள் அநேக நாட்கள் பிரயாசம் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்குரிய காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இடத்தை தருவார், நல்ல ஒரு இடத்தை தருவார். எந்த இடத்துல நீங்கள் குடியிருக்க வேண்டும், எந்த இடத்துல நிலத்தை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் முன்குறித்து வைத்திருப்பார். பூர்வ எல்லைக்குறி உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஆனால் நீங்கள் ஜெபித்து நீங்கள் அந்த இடத்தை வாங்குவதற்கு நீங்கள் முற்படும் பொழுது கர்த்தர் நேர்த்தியாய் அந்த காரியங்களெல்லாம் கைகூடி வர பண்ணுவார். கடன் இல்லாமல் வாங்க செய்வார், கடன் இல்லாமல் வீட்டை கட்டி தருவார். பிரியமானவர்களே, நிலம் மாத்திரமல்ல, வீடு மாத்திரமல்ல, எந்த தேவையானாலும் கூட எங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் தருவார். தன்னுடைய மகள் அச்சாளுக்கு காலேப் எப்படி கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் விரும்பினாரோ, அதை காட்டிலும் அளவில்லாத அன்பு கொண்ட நம் ஆத்தும நேசர் நிச்சயமாய் நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். அதனால் நீங்களும் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை சந்தோஷமாய் வாழ வைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வராக. ஆமென்.